ஜெய் சாயிராம். சின்னஞ்சிறு விதை போலவே நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் கண்டிப்பாக பின்னாளில் வரும் நாளில் விருட்சம் போல உனக்கான வெற்றியை தேடித்தரும். நம்பிக்கையோடு இரு. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்குங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு கிடைக்கும். நீ எதையெல்லாம் நினைத்து ஆசைப்படுகிறாயோ அத்தனையும் உன்னை வந்து சேரும். சாயிநாதரே, நான் எப்பொழுதும் உங்களிடம் இன்பத்தை தானே கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய விருப்பமும் இன்பத்தை தானே நோக்கி இருக்கிறது. ஆனால் என் வாழ்வில் ஏன் துன்பம் வருகிறது? நான் சந்தோஷத்தை தான் அதிகமாகவே விரும்புகிறேன். ஆனால் கஷ்டங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் தானே என்னிடம் வந்து வருகிறது என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது என் குழந்தையே. இப்பொழுதும் நான் உனக்கு கூறுகிறேன், வாக்காகவே கூறுகிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு கிடைக்கும். விரும்பியது ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன் குழந்தையே. நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். ஆசைப்படுவது அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய விருப்பத்தில்தான் சற்று மாற்றம் வேண்டும். அந்த விருப்பத்தில்தான் சிறு தவறும் இருக்கிறது. ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில் நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும் வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது.
இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது. நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது. நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும். சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். அப்படி இருந்து பார். அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய். அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே? புரியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி சாயப்பா முன்களுக்கு முன்பாக நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனதில் தீர்க்கமான ஒரு தெளிவு பிறக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் அதை கிடைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ போராடும் விஷயத்தில் ஒரு அதிசயத்தை முடிவைக்க நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத மிகப்பெரிய வெற்றியும் பொக்கிஷமும் அதிசயமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கேள் கண்மணி, உன் பல நாள் சோகம் இருந்த இடம் தெரியாமல், இருந்த சுவடே தெரியாமல் மறையப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன். மிகப்பெரிய வெற்றியை நெருங்கிவிட்டாய் என் கண்மணியே. சாயிநாதரே, எவ்வளவு கடினமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை பார்த்தா வெற்றியை நெருங்கிவிட்டாய் என்று சொல்கிறீர்கள். சந்தோஷம் என்ற வார்த்தை கூட என் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. சந்தோஷத்தை விடுங்கள், நிம்மதி கூட என் வாழ்க்கையில் என்ன என்று என்னையே பார்த்து கேட்கிறது. இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து சந்தோஷம் வந்துவிட்டது, நிம்மதி வரப்போகிறது, வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கூறுகிறீர்களே சாயிநாதரே. நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும். இல்லை, எனக்கு
நீ பட்டு கொண்டிருப்பது, நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பது எல்லாமே எனக்கு தானாகவே தெரியும் என்று சொல்வீர்களே. இப்பொழுது நான் இந்த துயரத்தில் வாழும்போது அது உங்களுக்கு தெரியவில்லையா? புரியவில்லையா சாயிநாதரே? அப்படியிருந்தும் மிகப்பெரிய வெற்றியை நான் நெருங்கிவிட்டேன் என்று கூறுகிறீர்களே என்று நீ கேட்கிறாய் குழந்தையே. ஆம் கண்மணி, நீ கடினமான காலகட்டத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் கடினமான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வெற்றி அடையவே மாட்டார்கள் என்று யாருமே சொல்ல முடியாது. கடினமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு சந்தோஷமே நெருங்க முடியாது என்று எப்படி நீ நினைக்கிறாய்? நீ கடினமான காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் வேதனைகள் எல்லாமே எனக்கு புரிகிறது. குழந்தையே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் அந்த காலகட்டம் முடிய போகிறது. உனக்கான ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கவிருக்கிறது. இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் ஓயப் போகிறது, ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்று நான் சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாயல்லவா? அப்பா சொல்லில் உண்மை இருக்கும் என்று நம்புகிறாயல்லவா? அப்படியென்றால் இந்த வாக்கும் உண்மைதான் என் பிள்ளையே. தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் வராது. வருகிறது என்றால் அதுதான் உண்மை. கடினமான காலங்கள் யாரையும் தோற்கடிக்கவே முடியாது. நம்பிக்கை வைப்பவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, அதுதான் மிக பெரிய வஞ்சனை என்று சொல்லலாம். நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது மிக மிக கடினமாகவே பார்க்கப்படுகிறது. நம்பிக்கையோடு யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள் வீழ்வதும் அவர்களை வீழ்த்துவதும் ரொம்பவே கடினம் என் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. நம் வாழ்க்கை மாறும். நம் வாழ்க்கையில் மாற்றம் வரும், ஏற்றம் வரும், ஏமாற்றம் வராது என்ற நம்பிக்கையோடு இரு. நான் ஜெயிப்பேன், என் சாயப்பா என்னை ஜெயிக்க வைப்பார், வெற்றியடைய வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வென்றே தீ. நீ வெற்றி பெறுவதற்கு, வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கு மிக சிறந்த வழி என்னவென்று நான் சொல்லவா குழந்தையே? வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருந்தாலே வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்தே விடலாம். நான் இந்த கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கடினமான காலகட்டத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கஷ்டங்கள், கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பிக் கொள்ளாதே. உன்னையே நீ தாழ்த்தி நினைத்து கொள்ளாதே. சந்தோஷத்திற்கு மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் எவருமே இல்லை இந்த உலகத்தில். இன்பம் துன்பம் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை, துன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. புதைக்கப்படும் விதைதான் மண்ணை விட்டு மரமாக எழுகிறது. தோற்றுப்போகும் மனிதன்தான் துணிவு பெற்று வீரனாகிறான். தொடர்ந்து முயலும் வீரன்தான் சரித்திரம் படைத்து வாழ்கிறான். என் குழந்தையாகிய நீ எந்த தோல்வி வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. நீயும் நிச்சயமாக சரித்திரம் படைப்பாய். கஷ்டங்களோടെ வாழ்ந்து வந்த நீ இப்பொழுது முன்னேறும் தருவாயில் இருந்தும் கூட அந்த கஷ்டங்களால் ஏற்படும் மன வலியலால் உன்னுடைய சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் குழந்தையே. நன்றாகவே எனக்கு புரிகிறது. கலங்காதே என் கண்மணியே. உன்னை சிம்மாசனத்தில், வெற்றி என்னும் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கும் வரை நான் ஓயவே மாட்டேன். நீ உரிமை கோரும் ஒன்று உன்னிடமே நிரந்தரமாக வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். மிக பெரிய வெற்றியை நெருங்கிவிட்டாய் குழந்தையே. சந்தோஷமாக இரு. நான் உனக்கு கூறுவது சத்திய வாக்கேதான். தாங்க முடியாத வேதனைகளை நீ சந்தித்தாய் என்பது உன் சாயப்பாவுக்கு தெரியும். ஆனால் நீ சந்தித்ததற்கான காரணமும் இருக்கத்தான் செய்கிறது. குழந்தையே, உன் கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்ச காலம்தான்.
கொஞ்ச நேரம்தான், சற்று பொறுத்திரு, அனைத்தும் மாறும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். பிரகாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். பிரகாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கும் பொழுது உனக்கு பலவிதமான மாற்றங்கள் வந்தே தீரும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தியே தீருவேன். உன் மனோ சக்தியையெல்லாம் ஒன்று திரட்டி உன் வாழ்க்கையில் இதுவரை நீ ஓடி வந்துவிட்டாய். இனியும் அதே தைரியத்தோடு உன் அப்பா கூட இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை வேகமாக ஓடிக்கொண்டே இரு. நீ தடுமாறி விழும் சமயம் வந்தாலும் நிற்காமல் எழுந்து வீர நடையோடு ஓடிக்கொண்டே இரு. உன் சாயப்பா நிச்சயமாக உன்னை வெற்றி என்னும் கனியை பிடிக்க நிச்சயமாக உறுதுணையாகவே இருப்பேன். அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்ந்து நீயும் ரசிக்கத்தான் போகிறாய், ருசிக்கத்தான் போகிறாய். உனக்கான வெற்றி கோப்பை, உன் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான கோப்பை உனக்காகவே காத்திருக்கிறது என் குழந்தையே. மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. மிகப்பெரிய வெற்றி உன்னை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. இது நாள் வரை நீ பட்ட துன்பம் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை விட்டு விலகப் போகிறது. இதற்கு உன் சாயப்பா தான் சாட்சி. உன் வாழ்க்கை மாறப்போகும் நேரத்தில் உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்வேன். என் குழந்தையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நானும் ஆசையோடு காத்திருக்கிறேன் குழந்தையே. கலங்காதே, தைரியமாக இரு. என் அன்பு செல்வமே, சந்தோஷம் என்பது கஷ்டங்களை, வேதனைகளை, போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வது அல்ல. அதுவல்ல சந்தோஷம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், என்னதான் சந்தர்ப்பங்களில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் ஏறி மிதித்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதுதான் சந்தோஷமான வாழ்வு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் செல்வமே. நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியாது, மாற்றவும் முடியாது. எதையுமே எதிர்நோக்கவிடில் மாற்றங்களே இங்கு இருக்கவும் இருக்காது. எனவே விதிக்கு ஏற்றாற்போர் நம்மை மாற்றிக்கொள்ள முடியுமே வேண்டும். ஒரு நாள் நம் வாழ்விலும் விடியல் வரும். நமக்காகவே விடியும் என்று காத்து கொண்டே இருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய்து கொண்டே இரு. பிரச்சனைகளெல்லாம் ஓய்ந்து நம் வாழ்வில் விடியல் இன்றே முடியும், இன்றே விடியல் வரும் என்று முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உன் வேதனைகளெல்லாம் வெற்றிகளாகும், உன் சோதனைகளெல்லாம் சாதைகளாகவே மாறிவிடும். சாதனையை நிச்சயமாக என்னுடைய செல்வம் படைக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. முடியும் வரை முயன்று கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயன்று கொண்டே இரு என்று நான் கூறுகிறேன். நீ நினைத்த செயல் அனைத்துமே முடியும் வரை முயன்று கொண்டே இரு. முயன்வதுதான் வெற்றியின் மிகப்பெரிய சூட்சம ரகசியமாகவே இருக்கும். என் அன்பு செல்வமே, போராட்டங்களோடும் கஷ்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையிடம் தனியாக பேசுவதற்காக, சில அறிவுரைகளை கூறுவதற்காக உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலமென்றோ, வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனமென்றோ முடிவெடுத்து விட வேண்டாம். நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்பு அதிக தூரம் பாயும். எனவே நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்று எண்ணி விடாதே. சில சமயம் சில நபர்களுக்கு முன்பாக சில நேரங்களில் வளைந்து கொண்டு போனாலும் அது பலம்தான். நிம்மதியில்லாத வாழ்வு எதுவுமே இல்லாத வாழ்வாகத்தான் இருக்குமே தவிர அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுதானே. அப்படி இருக்கையில் தென்றலை நீ முழுமையாக உணர வேண்டும். அப்படி தென்றலை நீ உணர்ந்தால்தான், அந்த நம்பிக்கையை உன் மனதில் உணர்ந்தால்தான் அது தென்றலாய் உன் வாழ்வில் அழகாக வீசிக்கொண்டே இருக்கும். அதை உணர்வதற்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும்
வைராக்கியத்தோடும் இருந்து பார், அது உன்னை மேலே இன்னும் மேலே அழைத்து செல்லும். இவை அனைத்தையும் உன் வாழ்வில் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன்னுடைய வழியே செம்மையாகவும் உன்னுடைய வாழ்வே செம்மையாகவும் அந்த வாழ்வில் உனக்கு துணையாக அனைத்துமாக உன் சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டே இருப்பேன், எப்பொழுதுமே இருப்பேன். உன்னுடைய அம்மாவாக, அப்பாவாக, தோழனாக, தோழியாக, நண்பராக அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிடவே முடியாது. பலவிதமான குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியடையாமல் இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய், பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கு தெரியவே இல்லை. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே, எதற்கெடுத்தாலும் பயப்படாதே, எது நடந்தாலும் பயந்து விடாதே. உன்னை ஒருவன் தவறாக பேசுகிறான் என்றால், உன்னை ஒருவன் இழிவாக நடத்துகிறான் என்றால், நீ எந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றாயோ அதை கண்டு உன்னை அவமானப்படுத்தியவருக்கு பயமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னை இழிவாக பேசுகிறான், கீழ்த்தனமாக நடத்துகிறான். உன்னை இழிவாக பேசுகிறவனுக்கு தெரியாது நீ அதில் தைரியமாக இருக்கிறாய், ஜெயித்து கொண்டிருக்கிறாய் என்பது அவனுக்கு தெரியாது. அதனால் நீ தோல்வியடைந்து விட்டாய் என்று அர்த்தமும் அல்ல. எத்தனை முறை மீண்டும் மீண்டும் அவமானங்களை பெற்றுக்கொண்டே இருந்தாலும் அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல் தைரியமாக இரு. மனதை நோகடித்து விடாதே. தைரியமாக உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அவமானங்களை தாங்கும் சக்தியாகவே மாறிவிடு. அப்படி இருந்து பார், அவமானங்களை தாங்கும் சக்தியாக இருந்து பார். இறுதியில் ஜெயிக்கப் போவது, வெற்றியடையப் போவது நீயாகவே இருப்பாய். கண்டிப்பாக நீயாகவே இருப்பாய். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. தேவையான எண்ணங்களுக்கு மட்டுமே மனதில் இடம் கொடுத்து தேவையில்லாத நிகழ்வுகளையும் தேவையே இல்லாத எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து துடைத்து எறிந்துவிடு. உன் அருகிலேயே இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டிருப்பவன் உன் சாயிதேவா என்பதை எப்பொழுதுமே மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. உனக்காகவே உழைத்து உனக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் உன் சாயிதேவா என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. நான் உன்னோடு இருப்பதை தைரியமாக உணர்ந்து கொள். நான் உன் வாழ்வில் வருவதற்கு முன்பாகவும் வந்த பிறகும் உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களையும் மாறுதல்களையும் நன்றாக கவனித்துப் பார். நான் உன்னை, என்னுடைய பொக்கிஷத்தை எப்பொழுதுமே கைவிட்டு விடவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. ஆனால் நீதான் எங்கெங்கோ என்னை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். நான் உன்னுள்ளேயே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வேறு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவுமே இல்லை என்றால் வாழ்வே முழுமையாக இருக்காது. மிக சரியான நேரத்தில் நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது பிள்ளையே. தைரியமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உன் வாழ்வில் நடத்தி காட்டுவேன் உன் சாயிதேவா என்று நான் உனக்கு கொடுத்த வாக்கு எப்பொழுதுமே மீறவே மீறாது. வாக்கு மீற மாட்டேன் உன் சாயிதேவா. உன்னை நிராகரித்தவரிடம் எப்படி இருக்க வேண்டும், உன் அன்பை அலட்சியம் செய்தவரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு அறிவுரை கூறிப்படி நடந்து கொள். மன நிம்மதியாக இரு. என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். நிம்மதியாக இரு. நீ கேட்டதை அடையும். நிச்சயமாக நாளை நான் உனக்காகவே உருவாக்குவேன். பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. சந்தோஷமாக இரு. எதிர்பார்த்த நல்ல செய்தியை நான் உனக்காகவே கொண்டு வருவேன்.
அதிகமாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என்னை சர்வ சாதாரணமாகவும் நினைத்து விடாதே. நான் உனக்கு கூறுவது நிச்சயமாக கண்டிப்பாக பலிக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும், அதிசயம் நிகழும், அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நீ நடக்காது என நினைத்ததை கூட நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நிகழுமா நிகழாதா என்ற எண்ணங்கள் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நீ என்னிடம் வந்தால் உன்னுடைய துயரை நான் நீக்குவேன், உன்னுடைய துன்பத்தை நான் கரைப்பேன். நீ என்னை உன்னுடையவனாகவே நினைத்தால் நானும் உன்னை என்னுடையவனாகவே நினைத்து கொள்வேன், எனதாக்கிக் கொள்வேன். உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஓடத்தை நீ என்னிடம் சமர்ப்பித்து விட்டால் இந்த மிகப்பெரிய கடலை கடப்பதற்கு நான் உனக்கு உறுதுணையாக, பக்க பலமாக, துணையாக என்றென்றும் இருந்து உன்னை காத்து ரட்சிப்பேன். நான் உன்னுடைய வாசலுக்கே வந்துவிட்டேன். உன் கவலைகளெல்லாம் தீரும் நாள் மிக தொலைவில் இல்லை. உன் வெற்றிக்கான நேரத்தை நான் குறித்துவிட்டேன். இனி எதற்குமே நீ கலங்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அனைத்தையுமே அனைவரிடமே சொல்லிவிட வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை போல் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று மட்டும் எண்ணிவிடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்குமே செவிகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நல்ல மனம் இருக்குமா என்பது சந்தேகம்தான். எனவே அனைத்தையுமே அனைவரிடமே சொல்லிவிடலாம். சொல்லிவிட்டால் தீர்வு கிடைத்துவிடும் என்று மட்டும் தவறாக எண்ணிவிடாதே. நீ உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும், உன்னை இழிவாக பேசினாலும், வேண்டாம் என்று உதறி தள்ளினாலும் உன்னை உதறியவர்க்குத்தான் இழப்பே தவிர உனக்கு இழப்பே இல்லை. உனக்குத்தான் மாபெரும் அப்பாவாக நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. என்ன ஒரு இடமாக இருந்தாலும், என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு அங்கு மதிப்பில்லை என்று தெரிந்தால் அந்த இடத்திலிருந்து, அந்த மனதிலிருந்து சற்று விலகி இருப்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டு என்னிடமே சரணடைந்து விடும் யாருக்குமே நான் எப்பொழுதும் நன்மையை மட்டுமே செய்வேன், நன்மையை மட்டுமே கொடுப்பேன். நிரந்தர நன்மையாக இருக்கும்படி பார்த்து கொள்வேன். இது நாள் வரை இழந்தது அனைத்தையுமே பெறுவதற்கு நான் என்றும் என்றென்றுமே உறுதுணையாக இருப்பேன். என் அன்பு குழந்தா, உன்னுடைய கலக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். உன்னை அழகாக அம்மா என்று அழைக்க உனக்கொரு குழந்தையை நான் வழங்குவேன். கவலைப்படாதே, பொறுமையாக இரு. நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இனி நடக்க இருப்பதும் அனைத்துமே எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே. நடப்பது அனைத்தும், நடந்தது அனைத்தும், இனி நடக்கப் போவது அனைத்துமே நன்மைக்கே என்று புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார். மற்றதை உன்னப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை அவமதிப்பவர்களைக் கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாதே. விரக்தி அடையாமல் இரு. அவர்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு அசாதாரண சக்தி பெற்று அவர்களுக்கு முன்பால் கோபுரமாக உயர்ந்து நிற்பாய். நான் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். கலங்காதே குழந்தையே. வாழ்வின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. இந்த பிரச்சனைகளால், இந்த சூழ்நிலைகளால் மனம் புண்ணாகி இருக்கிறதே என்று வருதாதே. இதோ நான் என்னுடைய மென்மையான கரங்களிலால் உன் தலையை வருடி கொண்டுதான் இருக்கிறேன். உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயே உணரும் வண்ணம் அனைத்தும் உனக்கு சரியாக நடக்கும்படி நான் வழிவகை செய்து கொண்டே இருப்பேன். எதற்குமே கலங்காதே. உனக்கான நல்ல நேரம் துவங்கவிருக்கிறது. அதனால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. 3இல் ஏதோ ஒன்றை தொட்டுவிட்டு உள்ளே வந்திருக்கிறாய். உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். உன்னை வருடிக்கொண்டு, உன் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு உன் அருகில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள், உனக்கான நாள் வந்து கொண்டே இருக்கிறது.
என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டுக் கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன், என்னை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். அப்பாவின் வாக்கு உண்மைதானே? ஒவ்வொரு பிறவியையும் கடந்து ஒவ்வொரு ஆன்மாவும் ஏதோ ஒரு பிறவியில் முக்தி அடைய வேண்டும். முக்தி அடையும் பிறவிதான் அந்த ஆன்மாவுக்கு கடைசி பிறவியாகவும் இருக்கும். அந்த பிறவியில் மிகப்பெரிய சோதனைகளையும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். இவை அனைத்தையும் நான் உனக்கு ஏன் உணர்த்துகிறேன் தெரியுமா? ஏன் கூறுகிறேன் தெரியுமா? நீ என்னுடைய பிள்ளை, நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். அதனால்தான் என் பிள்ளையே. கவலைப்படாதே. உன்னுடைய வழிகள் உனக்கு வந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி போகும். உன்னுடைய கண்ணீரும் கவலைகளும் உனக்கு 1000 இருந்தாலும் என்னை வணங்குவதிலும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையிலும் எந்த குறையுமே இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன் குழந்தையே.